வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கடந்த 2 நாட்களாக எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்று தியானித்தோம். இன்றைக்கு 3வதான ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் கற்றுக்கொள்ளுவோம். எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார்? எல்லோருமே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்தந்த பகுதிகளிலே தலையிட வேண்டும், ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம் இல்லையா? இன்றைக்கு நாம் வசனத்தின்படி இப்படி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார். நமக்கு தெரியும் இல்லையா? படகை வாங்கி பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுரு எதுவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, வலைய ஆழத்தில் போடுங்க, மீன்கள் கிடைக்கும் அப்படின்றாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு, ஐயரே, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், முயற்சி பண்ணோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழத்தில் போய் வலைய போடுறாங்க. ஒருவேளை பேதுரு தன்னுடைய அனுபவத்தை வைத்து நினைத்திருந்தால் இரவிலேயே மீன் கிடைக்கல, பகல் எப்படி கிடைக்கும்னு சொல்லி பேசி இருக்கலாம், ஆண்டவரிடத்திலே விவாதித்து இருக்கலாம். ஆனால் அந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்த வார்த்தையை கவனிங்க. ஆகிலும் ஆண்டவரே, அதாங்க முக்கியம். உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். திரளான மீன்களை பிடித்தார். 2 படகுகளும் அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தார். ஆச்சரியப்பட்டார், பிரமித்து போய்விட்டார். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர், அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர். நிறைய ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கிறோம், கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான விசுவாசிகளே, வார்த்தைகள் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உணர்த்துகின்றாரோ, தைரியமாக கீழ்ப்படியுங்கள். கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கின்றார். டிலேய்டு ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். தாமதமான கீழ்ப்படிதல் அல்ல. டிஸ்கம்ஃபோர்ட் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். பாதிக்கு பாதி கீழ்ப்படிவது கீழ்ப்படிதல் அல்ல. என் வசதிப்படி கீழ்ப்படிவது கீழ்ப்படிதல் அல்ல. Divided obedience is also disobedience. பாதிக்கு பாதி கீழ்ப்படிவதும் கீழ்ப்படிவதல் அல்ல. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை உணர்த்துகின்றாரோ, அவைகள் பாவங்களை விட வேண்டிய காரியமாய் இருக்கலாம், அல்லது சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மைக்காக செய்ய வேண்டிய காரியமாய் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு ஆண்டவரை பார்ப்பதுக்கு தான் போனார். அவர் எப்படிப்பட்டவரோ, ஆனால் அவருடைய வார்த்தை வந்த பொழுது அவர் உடனே இறங்கி கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்தது. ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இதைவிட மேலான காரியம் என்னவாக இருக்க முடியும்? அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரோ கீழ்ப்படியுங்கள். காரில் ஒரு தம்பி அவங்க அப்பா கூட சென்று கொண்டிருந்தான். அப்பா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் உட்காந்துருக்கான். அப்பா ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டுக்கு அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா? டிராஃபிக்காக இருக்குது, தம்பி வேகமாக ஆடிக்கிட்டு இருக்கான். சீட்லேருந்து எந்திரிச்சு நின்று ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்பா சொல்கிறாரு, டே ஆடாதரா, எனக்கு ஓட்ட முடியல, கஷ்டமாக இருக்குது. அவன் கேட்கல, அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்பா சொன்னார், கேட்கல, ரொம்ப திட்டார். அமைதி ஆயிட்டான். அப்படியே காரு போயிட்டு இருந்துச்சு, உட்காந்துருந்தான். மகனை பார்த்தாரு, சே
மகன் சந்தோஷமா இருந்தான், திட்டிட்டமேன்னு சொல்லி, டேய் சாரிடா அப்படின்னாரு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, நீங்க என்னைய டான்ஸ் ஆடாதீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா நான் மனசுக்குள்ள ஆடிக்கிட்டு தான் இருந்தேன். அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன்? முழுமையான அர்த்தத்தோடு முழுமையாக உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ பெயரளவுக்கு அல்ல, கடமைக்காக அல்ல. முழுமையாய் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் என் நன்மைக்காக இதை சொல்லுகிறார், ஆண்டவர் என்னுடைய புரோஜனத்திற்காக இதை செய்ய சொல்லுகிறார். அந்த உணர்வோடு ஆண்டவரை புரிந்து கொண்டு நான் கீழ்ப்படுகின்ற பொழுது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வருவார். ஆமென்.